வணக்கம். வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்காக போட்டியிட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகவலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று உறுதி செய்திருக்கின்றது. முன்னாள் சட்ட வல்லுநர் மற்றும் நீதியரசரான திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களோடு தற்சமயம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே. ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டியிடம் இருக்கின்றீர்கள். இத்தேர்தலிலே வெற்றி பெற்று நீங்கள் முதலமைச்சராக வரும் தருணத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் முதலில் செய்ய விரும்புவது என்ன என்று எங்களுக்கு சற்று விளக்கமாக கூற முடியுமா? தமிழ் பேசும் மக்கள் வடமாகாணத்தில் 30-35 வருடங்களாக மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது விடுபட்டுள்ளார்கள் என்று கூட கூற முடியாது. விடுபட்டுள்ளார்கள் ஒரு விதத்தில், வேறு விதத்தில் சிக்கலுக்குள் அகப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்த வேண்டும். முன்னைய வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு இந்த துன்பத்துக்குள்ளானவர்களை திரும்பவும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த ரீஹபிலிட்டேஷன் என்பதை செய்ய வேண்டும். எத்தனையோ விதத்தில புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இப்படி அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை நாங்கள் மேம்படுத்த பலவிதங்களில் நன்மைகள் எடுத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதை எவ்வாறு செய்ய போகின்றோம் என்பது ஒரு பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நோக்குகளை சரியாக வைத்துக் கொண்டோமானால் அதற்கு ஏற்றவாறு அதற்கு எப்பேற்பட்ட ஒரு தீர்வை காண முடியும் என்பதை ஆராய்ந்து அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். எவ்வாறு அதை செய்ய போகின்றோம் என்பது சம்பந்தமாக நான் இன்னும் ஆழமாக சிந்திக்கவில்லை என்றுதான் கூறுவேன். ஏனென்றால் சட்டம் சம்பந்தமாக இருக்கும் தற்போதைய நிலைமை என்ன என்று முழுமையாக அறிந்து கொண்டதன் பின்னர் தான் அதை பற்றி கூற முடியும். ஆனால் மக்களுடைய தேவைகளை எடுத்துக் கொடுப்பதுதான் எங்களுடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை நாங்கள் செவ்வனே செய்ய வேண்டும். அதை நான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அதைத்தான் முதன்மையான கடமை என்று நான் நினைப்பேன். அதாவது மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுடைய தேவைகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க என்னென்ன வழிமுறைகளை நாங்கள் கையாளலாம், எப்படி கையாளலாம், அதற்குரிய பணத்தை எவ்வாறு வருவிக்கலாம் என்ற அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சட்ட வல்லுநர் மற்றும் நீதியரசராக இருந்திருக்கின்றீர்கள். இந்த வகையிலே வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வடக்கில் பல சமுதாய சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இளையோர்கள் பிழையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதோடு நில அபகரிப்பு, அது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு வல்லுநர் என்ற வகையிலே இதை நீங்கள் எவ்வாறு அணுகுவீர்கள்? அதாவது இதை பற்றி ஏதாவது கூற முடியுமா? அதாவது நான் இன்னும் அந்த பதவிக்கு வராத போது நான் இதை பற்றி கூறுவது அவ்வளவு சரியில்லை. ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இப்பொழுது அவற்றை பற்றி பேசுவது அவ்வளவு நல்லதில்லை என்று. ஆனால் நாங்கள் சட்ட ரீதியாக இவற்றை பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதன் அவசியத்தை நான் உணர்ந்துள்ளேன். ஆனால் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அது பதவி கிடைத்ததன் பின்னர், அதற்கு முன்னர் நான் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டாலும் பதவி எடுத்ததன் பின்னர் தான் உங்களுடைய கேள்விக்கு முழுமையாக நான் பதில் அளிக்க முடியும். நல்லது. இதேவேளையிலே 13வது திருத்த சட்டம், அதாவது இந்த மாகாண சபை என்று அழைக்கப்படுகின்ற இந்த 13வது திருத்த சட்டத்தை, இந்த மாகாண சபை முறைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? அதாவது நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது தமிழர்களுடைய ஒரு நிரந்தர தீர்வு இதுதான் என்று நீங்கள் இதனை நம்பி ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று எங்களுக்கு சற்று விளக்கமாக. 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 1987 இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக 13வது திருத்த சட்டம் என்று ஒன்றை
கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா கேட்டதற்கு அமைய திரு ஜே.ஆர். ஜெயவர்தன தான் இந்த 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். நிச்சயமா. அதாவது அதனை தயாரித்ததெல்லாம் இலங்கை அரசாங்கம். இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் அவருடைய சட்ட வல்லுநர்களும் தான் அதை தயாரித்தார்கள். அதில் என்ன செய்தார்கள் என்றால், சகல விதத்திலும் ஜனாதிபதிக்கு அந்த மாகாண சபைகள் மேல் இருக்கும் அதிகாரத்தை, கண்ட்ரோலை முழுமையாக தம் கைவசம் இருக்கும் விதமாக ஒரு கையால் அதிகாரங்களை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு மறுகையால் ஆளுநரின் சம்மதம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தின் மூலமாக மறுகையால் அதை எடுத்து விட்டார்கள். ஆகவே கொடுத்து எடுத்த ஒரு சட்டம் தான் இந்த 13வது திருத்த சட்டம். எதற்குமே ஆளுநரின் சம்மதம் தெரிவிக்கப்படாவிட்டால் அந்த மாகாண சபை நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றன. அது இவ்வளவு காலமும் ஏன் வெளிவரவில்லை என்று கேட்டீர்களானால், 13வது திருத்த சட்டம் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ், இதிலே ஒரே ஒரு விஷயத்தை நான் கூறுவேன் என்னவென்றால், 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் எடுத்து விட்டோமானால் அந்த இடத்தில் எதுவுமே இல்லை. அதன் காரணமாக நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை நல்லதொரு சட்டம் அதனுடைய இடத்துக்கு வரும் வரையில் வைத்துக் கொண்டிருப்பது அவசியம். இதை அறிந்துதானோ என்னவோ அரசாங்கம் அண்மை காலங்களில் போலீஸ் அதிகாரங்களை வாபஸ் பெற வேண்டும், காணி அதிகாரங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று ஒரு புதிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், மக்கள் இல்லை அதை எடுக்கக்கூடாது என்பார்கள், சிலர் எடுக்க வேண்டும், அதை கைவாங்க வேண்டும் என்பார்கள், சிலர் கைவாங்க வேண்டாம் என்பார்கள். கடைசியாக சரி நீங்கள் அதை வைத்திருங்கள் என்று சொல்லி திரும்பவும் தருவதாக தந்து தமிழ் மக்கள் 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சட்டம் பார்த்தீர்களா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரும் என்று எண்ணி அரசாங்கம் இவ்வாறு நாடகம் நடத்துகின்றதோ எனக்கு தெரியாது. அதாவது நாங்கள் கேட்ட, மன்னிக்க வேண்டும் குறுக்குவதற்கு மன்னிக்க வேண்டும், அதாவது நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அதாவது நீங்கள் இந்த மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் அந்த அடிப்படையாக இந்த கேள்வி அமைந்திருந்தது. நீங்கள் பதில் நான் ஏற்றுக்கொள்வேனா ஏற்றுக்கொள்ள மாட்டேனா என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் 13வது திருத்த சட்டம் எதற்காக ஏற்பட்டது, அதனுடைய அந்த காரணம் என்ன என்று அறிந்தால்தான் இந்த ஏற்பில்லாதது பற்றியே நாங்கள் கூற முடியும். முதலாவது அது எதற்காக கொண்டு வந்தது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அது எதற்காக கொண்டு வந்தது அதன் என்று சொல்லி இது அதற்காக பாதிக்கப்படாமல் இருந்து தற்போது அதில் சில பகுதிகளை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்ற கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது. ஏனென்றால் அதை எடுத்து விட்டோமானால் அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது, ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு வெற்றிடமில்ல போகிறது என்று நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். நிச்சயமாக. அதாவது நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி அடைந்து முதலமைச்சராக பதவியேற்கும் ஒரு சூழல் நடைபெற்றால் கூட அங்கே உங்களுக்கு மேல் ஒரு ஆளுநர் என்ற வகையிலே ஒருவர் நியமிக்கப்பட இருக்கின்றார். அவர் பெரும்பாலும் அவர் இதுவரை காலம் இருந்து உண்மையில் எங்களுடைய சகல உரித்துக்களையும் அதிகாரங்களையும் அவர்தான் பிரயோகித்துக் கொண்டு வருகின்றார் இதுவரை காலம். நிச்சயமாக அவரும் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருப்பார். பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் மட்டுமல்ல, இராணுவத்தை சேர்ந்தவர் தான் இருப்பார் என்பதிலும் இருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. மேலும் இங்கே சொல்ல போனால் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் ஐயா 13வது திருத்தச் சட்டத்தை அல்லது மாகாண சபை முறைமையை ஒரு முழுமையான தீர்வாக இங்கே கருதவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் சிரமத்தையும் பாராது பல தகவல்களை எங்களோடு பரிமாறி இருந்தீர்கள். மிக்க நன்றி. மேலும் ஏதாவது சில விடயங்களை நீங்கள் குறிப்பிட விரும்பினால் இந்த சமயம் எங்களுக்காக குறிப்பிடலாம். வேறொன்றுமில்லை. அதாவது 13வது திருத்த சட்டத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் உரித்துக்கள் ஒரு கையால் தந்து மறு கையால் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஆளுநரினுடைய அந்த அவருடைய அனுமதியை பெற்ற பின்னர் தான் இதுவும் செய்யலாம் என்று இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் மேலும் இந்தியாவுடனும் இலங்கை அரசாங்கத்துடனும் பேசி
ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். நல்லது ஐயா. நடைபெறவிருக்கும் இந்த மாகாண சபை தேர்தலிலே நிச்சயம் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடாக போட்டியிட்டு நிச்சயம் வெற்றியடைய வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக் கொள்கின்றோம். நன்றி. 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 வணக்கம்.